அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை முழுதும் சிவபுராணந்தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். நேற்று காலையில் இருந்துங்க இன்னைக்கு காலையில் வரையிலும் சிவனை பற்றிய சிந்தனைகளே தான் இருந்தது இல்லைங்களா. சிவபக்தர்கள் அனைவருக்கும் சிவனை பற்றிய சிந்தனையே தான் இருந்தது. அதுவும் நேற்று பார்த்திங்கன்னா கோயிலில் அவ்வளோ பக்தர்களுடைய கூட்டம் அப்படின்ட்டாங்க. பக்தர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. கோயில், அதாவது சிவன் கோயிலில் மட்டும் இல்லைங்க பயிர் வைக்கிறது, ஒவ்வொரு காட்டுக்குள்ளேயும் அதாவது தோட்டத்துக்குள்ள இருக்கிற கண்டிப்பாக ஒவ்வொரு தோட்டத்துலேயும் கருப்பணங்கோயில் இருக்குதுங்க. அந்த ஒவ்வொரு தோட்டத்துலேயும் இருக்கிற கருப்பணங்கோயிலுக்கு பயிர் வைக்கிறாங்க. கண்டிக்கிழங்கு, பாசிப்பயிறு, அரசாணிக்காய், சுண்டல் இதெல்லாம் வச்சு சக்கரை பொங்கல் வைக்கிறவங்களும் வைக்கிறாங்க. வச்சு சாமிக்கு படைச்சி பூஜை பண்ணுறாங்க. அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி தவறாமல் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு சில பெருமாள் கோயில்லையும் வெடி மச்சக்கொட்டை வேவிக்கிறாங்க. அது பானையில் தான் அப்போலாம் வேவிப்பாங்க. வெடி மச்சக்கொட்டை வேவிப்பாங்க. பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்கும், ஊருக்குள் இருக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்கும் படி விளையாட போகிறது அப்படின்னு சொல்லிட்டுங்க ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்து பந்தம் பிடிச்சிக்கிட்டு அந்த உடக்கை பாட்டெல்லாம் பாடி மணிதட்டமெல்லாம் கொண்டுட்டு போய் அதெல்லாம் அடித்து ஒரு சிறப்பாக கொண்டாடுறாங்க. அவங்கவுங்க கோயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பூஜை வகைகள் செஞ்சு சிவராத்திரியை சிறப்பாக கொண்டாடுறாங்க. இந்த சிவராத்திரி சிவனுக்கு மட்டும் சிவராத்திரி கிடையாதுங்க, பெருமா கோயிலே கொண்டாடுறாங்க. அதே மாதிரி அங்காளம்மன் கோயில், அது கருப்பணங்கோயில், ஒவ்வொரு தோட்டத்தில் இருக்கிற கருப்பணங்கோயில், மினிப்பங்கோயில், ஒவ்வொரு கோயிலையும் இந்த சிவராத்திரி கொண்டாடுறாங்க. அவங்கவுங்க கோயிலை சார்ந்த பூஜை முறையை கடைபிடித்து சிறப்பாக கொண்டாடுறாங்க. அதே மாதிரி ஒரு சில பக்கமாக கன்னியாகுமரி பக்கமெல்லாம் பார்த்திங்கன்னா கல்குளம், விளவங்கோடு பகுதியில் பார்த்திங்கன்னா 12 கோயிலுங்க, 102 கிலோமீட்டருங்களாம். அருகருக 12 சிவாலயங்கள் இருக்குதுங்களா. அந்த 18ஆம் நூற்றாண்டிலிருந்து இன்ன வரையில் அந்த சிவாலய ஓட்டம் இருக்குதுங்களா. 12 சிவன் கோயிலுக்குமே வெடி ஓடுவாங்களா. அடுத்த நாள் காலையில் வரையில் வெடி ஓடுறது. இப்போ 2 வீலர், வேன், கார் இந்த மாதிரிலாம் வந்துடுச்சு இல்லைங்களா. அந்த மாதிரி ஓடி 12 சிவாலயங்களை தரிசனம் பண்ணுவாங்களாம். இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தம்பதி குழந்தை 6 வருஷமும் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு அந்த 12 சிவாலயங்கள் குழந்தை கிடச்சிதுன்னா ஓடுறோம்னாங்களா. அதே மாதிரி 5 மாதத்தை குழந்தை எடுத்துக்கிட்டு 12 சிவாலயங்களுக்கு ஓடுனாங்க.